ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக பிரார்த்தனைகளை செய்வதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய வாழ்த்துக்களாலும் இந்த விதமான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன். இதிலே வெற்றிகரமாக இவைகள் நிகழ்வதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீர்கள். ஆக இன்றைய தினத்திலே நம்முடைய சாய்நாதனுடைய மகிமையை ஒன்று சொல்லி உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய மகிமைகள் ஏராளம் ஏராளம். எத்தனையோ பக்தர்களுக்கு அநேக அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதிசயம் என்றால் அதிசயம், ஏகப்பட்ட அதிசயங்களை உலகெங்கிலும் இருக்கிற சாயி சொந்தங்களுக்காக நம்முடைய பாபா செய்து கொண்டே இருக்கிறார். அதாவது நான் உங்களிடத்திலே பலமுறை பகிர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம், அதை இப்பொழுதும் நான் உங்களுக்கு புதிய சொந்தங்களுக்காக சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பாபா என்றால் எனக்கு அதாவது ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னவென்று தெரியாது. அந்த நேரத்தில் பாபாவிற்காக ஒரு கோவிலை கட்டி அவர் எப்படி என்னை ஆட்கொண்டார் என்பதே தெரியாது. நான் அவரை எப்படி சிக்கன பிடித்துக் கொண்டேன் என்பது எனக்கே தெரியாது. அதுபோல எப்படி கண்டதும் காதல் என்று சொல்வார்கள் இளைஞர்களுக்குள்ள, அதுபோல எங்களுக்குள்ளாக ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது. அதன் பிறகு இந்த கோவிலை கட்டி முடித்து விட்டோம். கட்டி முடித்த பிறகு அதுவரை சீரடிக்கு நான் சென்றதே இல்லை, சீரடிக்கு செல்லவே இல்லை. ஆனால் பாபாவை என்னிடத்திலே வந்து விட்டார், பாபாவிடத்திலே நான் சென்று விட்டேன். பாபாவை நேரடியாக பார்க்க வேண்டும். என்ன செய்வது? பாபாவை எத்தனையோ பேர்கள் நேரடியாக பார்த்திருக்கிறார். நான் சீரடிக்கு செல்லவில்லை, இருந்தாலும் நேரடியாக அவர் தரிசனம் காண வேண்டும் என்கின்ற ஆவா எனக்கு மேலோங்கி இருந்தது. எத்தனையோ சித்தர்கள் பாபாவை போய் தரிசித்து, அதாவது நம்முடைய மயிலாப்பூரிலே அந்த ஆலயத்தை கட்டியிருக்கிற நம்முடைய குருசுவாமி, அதாவது நரசிம்ம சுவாமிகள் கூட பாபாவை தரிசித்து இருப்பதாக சொல்லுகிறார்கள். அவருடைய சமாதியிலே போய் அவர் நேரடியாக அவருடைய தரிசனம் கிடைத்து அவர் என்னெல்லாம் சொன்னாரோ, எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அதையெல்லாம் அவர் செய்தார் என்று நாம் அறிகிறோம், வரலாற்றிலே அறிகிறோம். அதுபோல நமக்கும் ஒரு வாய்ப்பு கிட்டாதா என்று நாம் ஏங்கிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தை அவர் சொல்லியபடி அதே வண்ணங்களில், அதே எண்ணங்களில், அதே வடிவங்களில் வடிவமைத்து விட்ட பிறகு 2 ஆண்டுகள் கடந்து விட்டது. வருகிற பக்தர்கள் எல்லாம் நீங்கள் சீரடிக்கு சென்றீர்களா, சீரடி தரிசனம் செய்தீர்களா என்று கேட்பார்கள். ஒரு முறை கூட நான் அப்பொழுது சென்றதே இல்லை. ஏதோ பல காரணங்களுக்காக அவர்கள் தள்ளி தள்ளி போய்கொண்டே இருந்தது. எப்படி என்றாலும் அவர் அழைத்தால் மட்டும்தான் நம்மால் அங்கு செல்ல முடியும். அதுதான் உண்மை. அவருடைய அழைப்பு இல்லாமல் நம்மால் செல்ல இயலாது. அந்த வகையில வருகிற மக்கள் எல்லாம் ஓரிரு மாதங்கள் என்னை கேட்டுக்கொண்டே இருந்தார், நீங்கள் சீரடி சென்றிருக்கிறீர்களா, நீங்கள் சீரடி சென்றிருக்கிறீர்களா என்று. ஆனால் நான் செல்லவே இல்லை என்று சொல்வேன். என்ன காரணம்? ஏன் செல்லவில்லை? கோவிலே கட்டிவிட்டீர்களே. இப்படியாக கேட்டு கேட்டு அதற்கு பதில் சொல்லி எனக்கு மாளவில்லை. நேரமாகிறது, தேவையில்லாமல் அவர்களுக்கு பதில் சொல்லி அவருடைய நேரத்தையும் என்னுடைய நேரத்தையும் வீணடித்துக் கொள்ள விரும்பாமல் ஒரு காலகட்டத்திலே நான் சீரடி சென்று வந்தேன் என்று பொய் சொல்லிவிட்டேன். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த நேரத்தில் அதோடு முடிப்பார்கள். இல்லை என்று சொன்னால் ஏதாவது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படி இருந்த காலத்திலே எனக்கு மனம் நொந்து, வருகிறவர்கள் எல்லாம் சாதாரணமான இருக்கிறவர்கள் எல்லாம் நீ சீரடிக்கு அழைத்து தரிசனம் கொடுத்து விட்டாயே, என்னை எப்பொழுதுதான் அழைக்கப் போகிறாய் என்று அவரிடத்திலே அழுது கொண்டிருப்பேன். ஒரு நாள் 2 ஆண்டு கடந்து இந்த ஆலயத்தை, இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தை கட்டி முடித்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு பாபாவிடத்திலே இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. சீரடி சன்ஸ்தான் மூலமாக நீங்கள்
வர வேண்டும். யாரெல்லாம் இங்கே சீரடி ஆலயத்திற்கு கட்டியிருக்கிறீர்களோ அந்த டிரஸ்டிகளை எல்லாம், அந்த அறக்கட்டளையினுடைய அறங்காவலர்கள் அனைவரையுமே அழைத்து உங்களுக்காக ஒரு மாநாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். வருவது, போவது, தங்குவது, சாப்பிடுவது, சிறப்பு தரிசனம் அனைத்துமே எங்கள் மூலமாக நாங்கள் தருகிறோம் என்று எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அவரே அழைத்தார். அதுதான் நாம் சொல்ல வேண்டும். முதலாக நாங்கள் அப்படித்தான் சீரடிக்கு செல்கிறோம். சென்ற உடனே, சீரடிக்கு போய் இறங்கின உடனே அந்த அலுவலகத்தில் இருந்து சாமி ஒன்றை கொடுத்தார்கள். எங்களுக்கு ஒரு அடையாள அட்டை தரப்பட்டது, ஒரு டைரி தரப்பட்டது, ஒரு சிலை தரப்பட்டது, நாங்கள் இருக்க வேண்டிய அறையினுடைய கதவு எண் இவைகளெல்லாம் தரப்பட்டது. உணவு எங்கு வருமாறு சொல்லப்பட்டது, தரிசனம் என்று சொல்லப்பட்டது. எல்லாம் முடிந்தது. அழகாக நாங்கள் அங்கு போயிருந்து தங்கினோம். மறுநாள் நாங்கள் அனைவருமே அங்கு தரிசனத்திற்காக, சிறப்பு தரிசனத்திற்காக காத்திருக்கிறோம். அனைத்து ஆலயங்களிலிருந்து வந்த அந்த அறக்கட்டளையினுடைய அறங்காவலர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கள் அந்த சீரடி ஆலயத்திற்கு உள்ளாக, சமாதி ஆலயத்திற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சிறப்பு அந்த கட்டடத்திலே நாங்கள் அனைவருமே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சிறப்பு தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக சிறப்பாக ஒரு வழிவிடுவதற்காக ஒரு அரை மணி நேரம் காத்திருங்கள் என்று சொன்னார்கள். அனைவரும் அங்கே தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். நானும் அங்கே தியானம் செய்வதற்கு முயற்சி செய்தேன். எனக்கு கைகூடவில்லை. ஆனாலும் கூட நான் ஒரு ஓரத்திலே அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கு சத்யநாராயண விரதம் கடைபிடிப்பதற்காக ஒரு மண்டபம், அழகிய மண்டபம் இருக்கிறது. அந்த அழகிய மண்டபத்திலே ஒரு அழகான பாபாவை போல தோற்றம் கொண்ட ஒரு சன்னியாசி அமர்ந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்த உடனே அதிசயித்தேன். இவர் பாபா மாதிரியே இருக்கிறார் அப்படின்னு எனக்கு அதிசயமா இருந்தது. கொஞ்சம் எட்டி பார்த்தேன். உள்ளே தங்க முலாம் பூசிய ஒரு பாபா சிலை இருந்தது. எனக்கு ஒரு ஆசை, அனைவருமே பாபாவை தியானம் செய்து கொண்டிருக்கிறார், கண்ணை மூடி தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இதைத்தான் பார்த்தேன். பாபா போல இருக்கிற அந்த ஒரு சன்னியாசியை பார்த்தேன். பாபாவை அப்படியே ஒழித்து வைத்திருக்கிறார். அவர் ஒரு இருக்கையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை தாண்டி ஒரு 8 அடி தூரத்திலே அந்த தங்க முலாம் பூசிய அந்த பாபா இருக்கிறார், சிலை இருக்கிறது. அந்த தங்க முலாம் பூசிய அந்த சிலையை தரிசிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். மனத்திலே எண்ணம் கொண்டிருக்கிறேன். அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த பாபா என்னை பார்க்கிறார், நான் அவரை பார்க்கிறேன். எங்களுக்குள்ளாக எண்ணங்கள் பரிமாறிக் கொள்ளப்படுகிறது. எப்படி என்றால், அந்த பாபாவை நான் தரிசனம் செய்ய போகிறேன், நான் விரும்புகிறேன் என்று என்னுடைய எண்ணத்திலே நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், நீ போய் தரிசனம் செய் என்று அவர் சொல்கிறார். அதற்கு எப்படி எனக்கு அது உணர்த்தப்பட்டது என்று தெரியவில்லை. நீ தரிசனம் செய்வதற்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை என்று அவர் எனக்கு சொல்லுகிறார். ஆனால் வாயால் சொல்லவில்லை, எண்ணத்தினால் எனக்கு உணர்த்துகிறார். பிறகு அனைவருமே இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மட்டும் தனியாக எழுந்து அங்கு சென்றால் அவர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்கின்ற ஒரு பட்சம் இருக்கிறது. அடுத்ததாக அவர்கள் இருக்கும் பொழுது நான் மட்டும் எழுந்து செல்வது அது சரியாகப்படாதே என்று மனம் சொல்லுகிறது. இருந்தாலும் துணிச்சலாக அந்த பாபா சொன்னாரே, அந்த ஞானி சொன்னாரே, எனக்கு உணர்த்தினாரே, ஏன் அவருடைய சொல்லை நாம் கேட்கக்கூடாது என்று நான் எழுந்து ஒரு 4 அடி எடுத்து வைத்தேன். மறுபடியும் அவர் சொல்கிறார், உள்ளே போ என்று சைகை காட்டுகிறார். எனக்கும் நான் அமர்ந்திருந்த இடத்திற்கும் அவர் இருக்கையிலே அமர்ந்திருந்த இடத்திற்கும் 8 அடி தூரம். அவர் இருந்த இடத்திற்கும் தங்கமுலாம் பூசப்பட்ட அந்த பாபாவுடைய விக்கிரகம் இருந்த இடத்திற்கும் 8 அடி தூரம். நான் அவரை கடந்து செல்கிறேன். அந்த தங்கமுலாம் பூசிய அந்த பாபாவை தொட்டு வணங்கி தரிசனம் செய்து கண்மூடி ஒரு நிமிடம் மட்டும் தியானம் செய்தேன். அதற்கு பிறகு திரும்பி பார்க்கிறேன், இந்த ஞானியை காணவில்லை. இந்த அமர்ந்திருந்த பாபாவை காணவே இல்லை. அந்த நேரம் எல்லா இடங்களும் நிச்சலமாக இருக்கிறது. தரிசனம் சமாதி மந்திரிலே தரிசனம் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு ஆள் கூட நாங்கள் அமர்ந்திருந்த அந்த தியானம் செய்த அந்த காலரியிலே
ஒருவர் கூட அசையவே இல்லை. வேற்று மனிதர்கள் அங்கு இல்லவே இல்லை. இருந்தவர்கள் எல்லாம் கீழ்ப்படியிலே அனைவரும் அங்கு சென்று கொண்டிருந்தார்கள் தவிர இங்கிருந்தவர்கள் அனைவரும் யாருமே செல்லவில்லை. அமர்ந்திருந்த அந்த பாபா, கண்டிப்பாக அவர்தான் பாபா என்று அனைவராலும் உணர்த்தப்பட்டேன். நான் மட்டுமல்ல, நான் அறிந்து கொண்டது மட்டுமல்ல, அனைவராலும் அனைவரிடத்திலே சொன்ன பிறகு எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை அவர் எனக்கு கிடைக்கவே இல்லை. பாபாவுடைய தரிசனம் அன்றைக்கு கிடைத்தது. அதிலிருந்து என்னுடைய மனம் பாபாவையே லயிக்கிறது. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்தான் ஆட்கொண்டிருக்கிறார். அவரே எனக்கு அனைத்துமாகவும் இருக்கிறார். ஆகவே அனைவருடைய எண்ணங்களிலும் அவர் இருந்திருக்கிறார். ஆனாலும் கூட எனக்கு கிடைத்த பாக்கியம் முதலாக அவரே என்னை அழைத்து, அவரே தரிசனம் கொடுத்து, நேரடியாக பாபாவுடைய தரிசனம் எனக்கு கிடைத்தது என்று சொன்னார். அதைவிட மிகப்பெரிய பேரு எனக்கு வேறொன்றும் இல்லை. அதனால்தான் உலகெங்கிலும் இருக்கிற அனைத்து பாபாவுடைய பிள்ளைகளையும், அனைத்து பாபாவுடைய சொந்தங்களையும் அரவணைப்பதற்கும், அவர்களுக்காக சேவைகளை செய்வதற்கும், அவர்களுக்காக பிரார்த்தனைகளை செய்வதற்கும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்திருக்கிறேன். ஆகவே இந்த விதமாக பிரார்த்தனைகளை என்னோடு நீங்களும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுபோலவே இனிவரும் காலங்களிலும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் நம்முடைய பிரார்த்தனைகள் நடந்து கொண்டே இருக்கும். பிரார்த்தனைகள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கும். இதுதான் உண்மை. இனிமேல் பாபாவுடைய அருளாட்சி, பாபாவுடைய அரசாட்சி உலகெங்கிலும் கொடிகட்டி பறக்கும். அவருடைய புகழை நாம் பாடி என்றென்றைக்கும் நாமும் புகழோடு இருப்போம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபா தரிசனம், பாப விமோசனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.